ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேத்ஸ் க்ரோ தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அல்ஜீப்ராவோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபார்முலாஸ். இதுக்கு முன்னாடி ஒரு சில செட் ஆஃப் ஃபார்முலாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னென்ன அப்படின்னா a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ பிளஸ் பி ஹோல் கியூப், அப்புறம் ஏ பிளஸ் பி ஹோல் பவர் 4 5. அதுக்கப்புறம் இந்த வேரியபிள் தனித்தனியாக இருக்கிறது ஏ கியூப் பிளஸ் பி கியூப், ஏ பவர் 4 பிளஸ் பி பவர் 4, ஏ பவர் 5 மைனஸ் பி பவர் 5. இது மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே பேசிக்ஸ், எல்லா எக்ஸாம்ஸ்லயும் காமனா கேட்கறது. இதுல இந்த செஷன்ஸ்ல a பிளஸ் பி பிளஸ் சி, அதாவது 3 வேரியபிளா இருக்கிற ஃபார்முலாஸ், இது வந்து மெயினா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்ல அதிகமா கேட்கறாங்க. டைரக்ட் கொஸ்டினாவும் அதிகமா கேட்கறாங்க. ஓகேவா? ரயில்வேஸ்ல என்டிபிசி, அடுத்தது ஜேஇ, இது மாதிரி எக்ஸாம்ஸ்லயும் சரி, சிஜிஎல், அப்புறம் சிஹெச்எஸ்எல், இது மாதிரி எக்ஸாம்ஸ்லயும் சரி, இது மாதிரி அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸ்லாம் டைரக்டாவே கேட்டுறாங்க. அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் பார்க்க போற எல்லா கான்செப்ட்டுக்குமே பேஸ் இந்த ஃபார்முலாஸ் தான். அது தெரியாம நம்ம போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த 2 செஷன்ஸை நீங்க ஃபுல்லா கவர் பண்ணாலே போதும். அல்ஜிப்ராவோட மேக்ஸிமம் எல்லா ஃபார்முலாஸுமே கவர் ஆயிடும். ஓகேங்களா? சரி, கிளாஸ் உள்ள போலாமா? கிளாஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த செஷனை, அதுக்கப்புறம் இந்த மேத்ஸ் க்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலாஸ் பார்க்கலாம் அப்படின்னா a plus b plus c whole square formula. a plus b plus c whole square is equal to a square b square c square plus 2ab bc ca. இதுல நம்ம இந்த ஒரு கொஸ்டின் டைரக்டா தெரிஞ்சிருச்சு. ஆனா இதுல வந்து 3 கொஸ்டின்ஸ் தான் நம்ம இது பண்ணணும். பாருங்க, இப்போ இதை மட்டும் எடுத்துக்கோங்க. a square b square c square is equal to a plus b plus c whole square minus 2 into ab bc ca. இன்னொன்று என்ன அப்படின்னா ab bc ca மட்டும் டைரக்டா நம்ம ஏதாச்சும் வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். a plus b plus c whole square minus a square b square c square divided by 2. அதாவது இந்த வேல்யூஸ் வேணும்னா இது இந்த பக்கம் போயிடும், இதே இந்த வேல்யூஸ் வேணும் அப்படின்னா இது இந்த பக்கம் போயிடும், லெஃப்ட் சைடு போயிடும், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இந்த 2 கொஸ்டின்ஸுமே வந்து அடுத்த பின்னாடி ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா a கியூப் b கியூப் c கியூப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். அந்த கான்செப்ட்ல இந்த 2 ஃபார்முலாஸுமே ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனோட பேசிக்ஸா வச்சுக்கோ. ஸோ நெக்ஸ்ட், இது மட்டும் தானா இதுல அப்படின்னா இல்ல. a மைனஸ் b பிளஸ் c ஹோல் ஸ்கொயர், இது மாதிரி தான் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஓகேவா? எக்ஸாம்ஸ்ல கேட்கறது இது மாதிரி தான். சரி, அது மட்டும் இல்லாம இதே கொஸ்டின்ஸ் தான் b மைனஸ் a மைனஸ் c இது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா. ஓகே, இது பாருங்க, மேல இருக்க கொஸ்டினும் கீழே இருக்க கொஸ்டினும் ஆல்மோஸ்ட் சேம். ஆனா ஒண்ணு மட்டும் தான் டிஃபரன்ஸ். என்ன இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் பி இருக்கு, இங்க பிளஸ் பி இருக்கு, அவ்வளவுதான். ஏவும் சியும் ஒரே சிம்பிள் தான் இருக்கு. இது ரெண்டுத்துக்குமே ஆல்மோஸ்ட் சேம் ஃபார்முலாஸ் தான். a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு இந்த ஏவும் சியும் மல்டிப்ளை ஆகிறது மட்டும் தான் பிளஸ் வரும், மற்ற எல்லாமே மைனஸ் தான் வரும். ஓகேவா? ஏசி மைனஸ் பிசி மைனஸ் சிபி மைனஸ் ஏபி. ஓகேவா? இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாம்ல டைரக்டா கேட்கறது. ஓகேவா? சரி, இந்த a பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாஸ் அதனோட இது. நெக்ஸ்ட் செட் என்ன அப்படின்னா a பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி ஹோல் ஸ்கொயர். இது ரேர், பெருசா கேட்க மாட்டாங்க. இதுதான் ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் அடுத்து d ஸ்கொயர் பிளஸ் 2 போட்டுக்கோங்க. அடுத்து நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னன்னா ab ac ad. ஓகேவா? ab
ஏசி ஏடி பிளஸ் பிசி பிடி பிளஸ் பிசி பிடி. அடுத்து ரிமைனிங் ஒன்று தான் இருக்கு. அடுத்தது அது என்னது, சிடி கடைசி. இவ்வளோதான் என்னது, ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. அப்படியே ஒன்றா அப்படியே கொண்டு ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்கிட்டீங்க, ஏபி ஏசி ஏடி. அடுத்தது பி எடுத்துக்கிட்டீங்க, பிசி பிடி. அடுத்து சி சிடி. அவ்வளோதான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? இது பெருசாக கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இந்த ரெண்டு மல்டிப்ளை ஆகிறதா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இது ரேராக தான் கேட்பாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? அடுத்தது மூணாவது பேசிக். பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் கியூப். இது ஏ கியூப் பி கியூப் சி கியூப் பிளஸ் 3 into three into a plus b plus c plus a. இந்த கொஸ்டின் வேற மாதிரி எப்படி எழுதலாம்ன்றதையும் பார்த்துக்கோங்க. a plus b plus c whole cube minus a cube plus b cube plus c cube divided by 3 is equal to a plus b plus c plus a. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் கிடையாது, இதுக்கு இதுதான் ரொம்ப மெயின். அதாவது a plus b plus c plus a பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, டைரக்ட் ஃபார்முலாஸாக கேட்குறாங்க. பின்னாடி ஒவ்வொன்றா டெரைவ் பண்ணுறேன், ஓகேவா? இதை வச்சு தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, அடுத்தது பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் a plus b plus c plus a. நான் ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுறேன், ஓகேவா? நீங்கள் டெரைவ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏபி இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏபி ஏசி, அடுத்து பி ஸ்கொயர் பிளஸ் பிசி, ஓகேவா? அடுத்தது சி பிளஸ் ஏ. சரி, அடுத்தது கீழே இன்னொன்று மல்டிப்ளை பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? ஏபிசி ஏ ஸ்கொயர் பி. அடுத்தது இது இதை வச்சு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏசி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் சி. அடுத்தது இதை வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. பி ஸ்கொயர் சி பிளஸ் பி ஸ்கொயர் ஏ. ஓகே, அடுத்தது இதை வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. பிசி ஸ்கொயர் பிளஸ் ஏபிசி. ஏபிசி ரெண்டு வாட்டி வந்துருச்சு. ஏ ஸ்கொயர் பி, அடுத்தது ஏபின்ற டேர்ம் வர்றது ரெண்டு வாட்டி வந்துடும். ஏ ஸ்கொயர் பி, அடுத்தது பி ஸ்கொயர் ஏ, அப்புறம் ஏசி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சி, பி ஸ்கொயர் சி பிசி ஸ்கொயர். இது மாதிரி அந்த ரெண்டு மல்டிப்ளை ஆகிறது ரெண்டு வாட்டி வந்துடும். ஸோ இதை வச்சு தான் ஒவ்வொரு ஃபார்முலாஸாக நான் வர போகிறேன். ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கலான்றது நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், இதில் 2ABC வச்சுக்கோங்க. 2ABC plus 2ABC plus இந்த ஏ ஸ்கொயர் பி இருக்குல்ல, அதுல இருந்து ஏபி காமனா எடுத்துக்கோங்க. ஏபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி வரும். அதே மாதிரி எல்லாத்துலயுமே எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா பி பிளஸ் சி. அடுத்தது ஏசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏ பிளஸ் சி இல்லை சி பிளஸ் ஏ. சி பிளஸ் ஏ தான் கரெக்டான டேர்ம். ஏன்னா பின்னாடி அதான் யூஸ் ஆகும். இது எப்படி எழுதிக்கோ, சிஏ சி பிளஸ் ஏ. ஓகேவா? சரி, இது ஒண்ணு முடிஞ்சது. அடுத்தது இப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்றது ரெண்டு டேர்ம் எதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஏ ஸ்கொயர் இதுல இருக்கு, அதுக்கப்புறம் வேற எதுல இருக்கு, இதுல இருக்கு. ஸோ நீங்க அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 2ABC தனியாக எழுதிக்கோங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மட்டும் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா பி பிளஸ் சி. அதே மாதிரி பி ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டீங்க பி ஸ்கொயர், அடுத்தது இந்த பி ஸ்கொயர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் டேர்ம் கிடைக்கும் சி பிளஸ் ஏ. அடுத்தது சி ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா ஏ பிளஸ் பி. ரொம்ப ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரி ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இல்லை.
இந்த இதுதான் இதனோட மல்டிபிள் தான் இதெல்லாம். இன்னும் ஒண்ணு மூணாவது என்ன இருக்குன்னு பாருங்க. மூணாவது என்ன அப்படின்னா ஏ மட்டும் இருக்கிறது பாருங்க. ஓகேவா? இப்போ இதுல ஏ இருக்கு, அடுத்தது இதுல ஏ இருக்கா, அதை மட்டும் வெளியே எடுத்துருங்க. 2abc பிளஸ் ஏ வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா b ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். இது வந்துருச்சு பாருங்க. இது மாதிரி ஏ எடுத்துட்டா தானே வரும். அப்புறம் பி வெளியே எடுத்தீங்க அப்படின்னா சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அடுத்தது சி வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த 3 ஃபார்முலாஸுமே ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? சரி, இது மட்டும் இல்ல, இப்போ இதுக்கு இன்னொரு ஃபார்முலாஸும் இருக்கு. என்ன அப்படின்னா ஏ பி சி ஏபி பிசி சிஏ மைனஸ் ஏபிசி. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த டேர்ம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா இங்க இருக்குல்ல மல்டிபிகேஷன், இது கூட ஒரே ஒரு ஏபிசி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண, அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்ட்டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏவை நான் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா மேல இருக்க இது இருக்குல்ல, இதுல ஒரே இந்த 3 ஏபிசி கிடைக்கும் எனக்கு. 3 ஏபிசி, அதுல ஒரே ஒரு ஏபிசி மட்டும் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு டேரக்டா இதனோட ஃபார்முலாஸ் கிடைச்சிடும். இது மூணுமே என்னது? ஏ பிளஸ் பி இன்ட்டு பி பிளஸ் சி பிளஸ் ஏ, இதனோட மல்டிபிகேஷன். மூணுத்தோட ஏபி ஏ பிளஸ் பி இன்ட்டு பி பிளஸ் சி இன்ட்டு சி பிளஸ் ஏவோட மல்டிபிகேஷன். ஓகே, சரி. அடுத்தது இந்த எக்ஸாம், இந்த கொஸ்டின்ஸ்ல அடுத்ததான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸாம்ஸ்ல சிஜிஎல் சிஹெச்எல் இதெல்லாம் வந்து டைரக்டா கொஸ்டினே கேட்டுறாங்க. அதாவது சொல்யூஷனை வந்து கொஸ்டின் ஆகும், இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றதையும் கேட்கறாங்க. அது மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் பாருங்க. இப்போ ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏ. இது இன்னும் ஈஸியா, அதாவது சிம்பிளா தான் இருக்கும். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு இதுல இருந்து எத்தனை இது வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியும். இதை அப்படியே ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சேம் கான்செப்ட் தான். ஏபி ஆனா மைனஸ் இருக்கும், ஏசி. அடுத்து மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பிசி இன்ட்டு சி மைனஸ் ஏ. இது எதுக்காக நான் மல்டிப்ளை பண்றேன்னா பின்னாடி வரப்போற ஃபார்முலாஸ் எப்படிலாம் வருது அப்படின்னு மாதிரி உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான். இப்போ அகைன் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஏபிசி மைனஸ் ஏ ஸ்கொயர் பி. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் ஏ ஸ்கொயர் சி, சி ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் ஏ சி ஸ்கொயர், அடுத்து பிளஸ் ஏ ஸ்கொயர் சி. அடுத்து இது பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் பி ஸ்கொயர் சி, அடுத்து பிளஸ் பி ஸ்கொயர் ஏ கிடைக்கும். அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏபிசி. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்ட அப்புறம் அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது பாருங்க. ரிமைனிங் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா ஏ மட்டும் எது இருக்கு பாருங்க, ஏ. அடுத்தது ஏ. ஸோ ஏ மட்டும் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். அடுத்தது அதே மாதிரி பி மட்டும் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா பி மட்டும் வெளியே எடுத்துட்டா பாருங்க, பி மட்டும் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அடுத்தது சி மட்டும் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்படி மாதிரி கிடைச்சு இங்க இருக்கா சி. இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அடுத்தது செகண்ட் நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இதுல ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, பிசி. முன்னாடி பார்த்த அதே கான்செப்ட் தான். ஓகே, இதுல பிசி, அடுத்தது இதுல பிசி இருக்கு. ரெண்டுத்துலயும் பிசி வெளியே எடுத்துருங்க. பிசி வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல சி மைனஸ் பின்னு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஏசி வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏ மைனஸ் சின்னு கிடைக்கும். மாத்தி மாத்தி வரும். அடுத்தது இந்த பாருங்க, இந்த இருக்கா ஏசி. அடுத்தது இங்க வேற என்ன இருக்கு, ஏசி. இல்ல ஏ தான் வந்து பிளஸ் வரும். அடுத்தது வேற என்ன இருக்கு, ஏபிசி. பிசி என்ன வெளியே எடுத்தீங்க அப்படின்னா மைனஸ் பி, அடுத்தது பிளஸ் சி இருக்கும். அதனால சி பிளஸ் பி. ஸோ இதுல இருந்து என்ன ஆகுது, அப்படியே மாறி 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 வருதா. ஸோ பிசி ஆல்ரெடி எடுத்தாச்சு.
பிசி விட்டுருங்க. பிசி, ஏசி, ஏபி தான் இருக்கு அடுத்தது ஏபி. நீங்க ஏபி பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஏ, அதனால பி மைனஸ் ஏன்னு வரும். ஸோ இதுல இருந்து அப்படியே எல்லாத்துலேருந்து ஒரு மைனஸ் நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா மைனஸ் ஆஃப் பிசி இன்ட்டு பி மைனஸ் சி அதோட சிஏன்னு எழுதிக்கோங்க. அதான் உங்களுக்கு கரெக்டான டேர்ம். ஓகே, சிஏ இன்ட்டு சி மைனஸ் பி, அடுத்து ஏபி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இது மாதிரி கிடைச்சிடும். எக்ஸாம்ஸ்ல மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏ அப்படி மாதிரி வரும். ஓகேவா? லாஸ்ட் ஃபார்முலா இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, லாஸ்ட் ஃபார்முலா இன்னும் ஒன்று தான் இருக்கு, அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. லாஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுல இருந்து சேம் திங் நான் மைனஸ் வெளியே எடுத்துக்கிறேன். ஏ ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா மைனஸ் பி மைனஸ் சின்னு வரும். ஓகேவா? ஏ ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டாங்க பாருங்க. ஏ இங்க இருக்கு, இந்த இருக்கா, இது ரெண்டும் இருக்கு. ஸோ அதனால மைனஸ் நான் ஃபர்ஸ்டே வெளியே எடுத்துக்கிறேன், அப்பதான் எனக்கு கரெக்டா வரும். ஸோ ஏ ஸ்கொயர் நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா பி மைனஸ் சி, அதே மாதிரி பி ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா சி மைனஸ் ஏ. பி ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா மைனஸ் வெளியே எடுத்துட்டேன்ல, அடுத்தது ஏ, அப்புறம் சி ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏ மைனஸ். இது 3 ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த 3மே ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ், எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கறது. ஓகேவா? இந்த 3 ஃபார்முலாஸுமே எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கறது. ஸோ அதனால இந்த டேர்ம்ல இந்த மைனஸ் இருக்குல்ல, இந்த கொஸ்டின்ஸ்ல இந்த ரெண்டுத்தையுமே, இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே இதுக்கானது தான். மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏ தான். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு டைரக்டா இது வந்துடும். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, சரி. அடுத்தது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ்குள்ள போகலாம். இது ரொம்ப ஈஸி, நிறைய பேருக்கு தெரியும். பாருங்க, ரொம்ப முக்கியமான ஃபார்முலாவும் கூட. என்ன அப்படின்னா ஏ கியூப் பி கியூப் சி கியூப் மைனஸ் 3abc is equal to a plus b plus c into a square b square c square minus ab minus bc minus ca. இதுக்கு இன்னொரு ஃபார்முலாஸும் இருக்கு, அது எப்படி நான் சொல்ற மாதிரி. இப்போ a minus b whole square, b minus c whole square, c minus a whole square இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். a square plus b square minus 2ab, b square plus c square minus 2bc plus c square minus plus a square minus 2ac. ஓகே, இது அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, பண்ணலாம். என்ன கிடைக்கும்? 2a square 2b square 2c square minus 2ab minus 2bc minus 2ca. இது மாதிரி எனக்கு கிடைச்சிடும். ஸோ இதில் காமனாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 மட்டும் வெளியே எடுத்துக்கோங்க. என்ன வரும்? a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca. இந்த டேர்ம் கிடைச்சிடும் எனக்கு. ஸோ அதுக்கு இந்த ரெண்டாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா a கியூப் b கியூப் plus c cube minus 3abc is equal to half of a plus b plus c into a minus b whole square, b minus c whole square, c minus a whole square. இதுவும் அதனோட ஃபார்முலா தான். ஓகேவா? இதுல ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? இதுல ரெண்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம், a plus b plus c whole square அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம், கரெக்டா? அதுல a ஸ்கொயர்
plus b square plus c square is equal to என்ன பார்த்தோம் a plus b plus c whole square minus 2 into ab bc ca. இதில் இன்னொரு ஃபார்முலா பார்த்தோம் ab bc ca is equal to 1/2 of 3 times of sorry இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா a plus b plus c whole square minus a square b square c square divided by 2. இந்த ஃபார்முலாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது கரெக்டா? இதை வச்சுதான் இந்த இதில் நான் சால்வ் பண்ண போறேன். எப்படின்னு பாருங்க. இல்ல a cube b cube c cube minus 3abc இதோட நீங்க ஃபார்முலாஸ்ல a plus b plus c அதுக்கப்புறம் இருக்குல்ல இதை வச்சுதான் ஃபுல்லா a square b square c square minus ab minus bc minus ca. இந்த ஃபார்முலாஸ் இருக்குல்ல இதுல ரெண்டுத்தோட வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணிக்க போறேன். ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா டைரக்டாவே எனக்கு ஒரு 2 ஃபார்முலாஸ் கிடைக்கும். அதாவது இது இருக்குல்ல இந்த ஃபார்முலாஸ இங்க இருக்குல்ல இதுக்கு பதில் இந்த வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணிக்க போறேன். ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது ஃபார்முலா இது இருக்குல்ல இதுக்கு பதில் இந்த ஃபார்முலாஸை நான் சப்ஸ்டிட் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான். ஸோ இது மாதிரி சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வர ஃபார்முலா பார்த்துக்கோங்க a plus b plus c இன்ட்டு இது சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பாருங்க a plus b plus c ஹோல் ஸ்கொயர் இங்க மைனஸ் ஆஃப் ab bc ca இருக்கா, இங்க 2 இருக்கு. ஸோ அதனால எனக்கு 3 கிடைச்சிரும். 3 டைம்ஸ் ஆஃப் ab bc ca. இது ரொம்ப முக்கியமானது. இது மாதிரி கொஸ்டின்ஸ்ல a plus b plus c அதோட வேல்யூவும் ab bc ca வேல்யூ கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம டைரக்டா அதில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். ஸோ செகண்ட் ஃபார்முலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ இருக்குல்ல இதை சப்ஸ்டிட் பண்றதுதான். இதுல a b c மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க. இங்க பாருங்க இதுல கீழே 2 இருக்குல்ல இந்த 2 கூட சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இதுல 3 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் a plus b plus c ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 கிடைக்கும். ஓகேவா? இந்த 2 ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுத்தையும் அடிக்கடி கேட்குறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஒண்ணுமே கிடையாது. இந்த திரும்பவும் சொல்றேன், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயருக்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், a பிளஸ் b பிளஸ் c ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab bc ca போட்டிருக்கேன். எனக்கு இது கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ செகண்டா நீங்க பார்க்கறது ab பிளஸ் bc பிளஸ் caக்கு பதிலா இங்க இருக்குல்ல மைனஸ், அதுக்கு பதிலா நான் இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் இருக்குல்ல இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா அது பிளஸ் ஆயிடும். 2 டைம்ஸ் ஆல மல்டிப்ளை, இங்க கீழே வந்து 2 இருக்கிறதுனால 2 டைம்ஸ் ஆல மல்டிப்ளை ஆகும். ஸோ அதனால தான் எனக்கு கிடைக்கிறது 3 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் a பிளஸ் b பிளஸ் c ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படி மாதிரி எனக்கு கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ஸ்ல அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல. சரி, அடுத்தது லாஸ்ட் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் 2 இருக்கும்ல. அது என்னன்னா a பிளஸ் b பிளஸ் c a பிளஸ் b பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0 ஆச்சு. a பிளஸ் b பிளஸ் c ஈக்குவல் டு 0 ஆச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது a கியூப் b கியூப் c கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு என்ன ஆயிடும், எனக்கு 0. இந்த பக்கம் இருக்க எல்லாமே 0 ஆயிடும். ஸோ இது a கியூப் b கியூப் c கியூப் இஸ் ஈக்குவல் டு 3abc. இந்த ஃபார்முலாஸும் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அடுத்து இன்னொரு டேர்ம் இருக்குல்ல, a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca இது 0 ஆச்சு அப்படின்னா இதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு b இஸ் ஈக்குவல் டு c. இது எப்படி வந்துச்சு நான் சொல்றேன்.
பாருங்க, நார்மலா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 இருக்கு. இது வந்து அல்ஜிப்ரால ஒரு கான்செப்டே இருக்கு. இது ஓகேவா இருக்கு அப்படின்னா இதுல எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 0 போட்டா மட்டும்தான் எனக்கு ஆன்சர் வரும். வேற எதுக்குமே ஆன்சர் கிடைக்காது. ஏன்னா எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் பிளஸ் ஆயிடும். எனக்கு இந்த இடத்துல எனக்கு கண்டிப்பா எனக்கு வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால எக்ஸுக்கும் ஒய்க்கும் நான் 0 சப்ஸ்டிட் பண்ணா மட்டும்தான் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா இதுலயும் அதுதான். இதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். என்னது? ஆஃப் a minus b whole square, b minus c whole square, c minus a whole square equal to 0. இப்போ இது ஆஃப் அந்த பக்கம் போச்சு அப்படின்னா இது வந்து a minus b, b minus c, c minus a எல்லாமே 0 பிளஸ் ஈக்குவல் டு 0 வந்துருச்சா? இது முடிஞ்சு பிளஸ் பண்ணும்போது 0 ஆயிடுச்சா? இந்த இடத்துல அதே சொன்ன கான்செப்ட் தான். இப்போ x ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் 0, z ஈக்குவல் 0 அந்த மாதிரி கான்செப்ட்ல வந்துடும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது a minus b ஈக்குவல் டு 0, b minus c equal to 0, c minus a equal to 0. So இங்க a equal to b, b equal to c, c equal to a அப்படின்னா a equal to b equal to c அர்த்தம். ஓகேவா? ஸோ அல்ஜிப்ராவோட பேசிக் ஃபார்முலாஸ் இதான். நான் இதில் நடத்தினதுல கடைசி நடத்தின கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதில் a plus b plus c equal to 0 இருந்துச்சு அப்படின்னா a cube plus b cube plus c cube is equal to 3abc. அப்புறம் இந்த டேர்ம் வந்து 0 ஆச்சு அப்படின்னா ஏபி ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் முன்னாடி உள்ள ஃபார்முலாஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி, இந்த அதாவது ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூ மைனஸ் 3abc இந்த டேர்ம் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதில் 3 ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த 3 ஃபார்முலாஸையும் நம்ம உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சரி, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா ஃபார்முலாஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது அல்ஜிப்ரால பார்க்க போறது கான்செப்ட்ஸ் கொஸ்டின்ஸ் தான். இது என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு இது மாதிரி ஃபார்மேட்ல இருக்க கொஸ்டின்ஸ்லாம் இதுக்கப்புறம் வரப்போகுது. அதுக்கப்புறம் பாலினாமியல்ஸ் வரப்போகுது. ஸோ அல்ஜிப்ராவோட பேசிக் கான்செப்ட்ஸ், அதாவது பேசிக் ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சாதான் பின்னாடி வரப்போற எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இது இந்த 2 செஷன்ஸ் கவனிச்சுக்கோங்க. பின்னாடி வரப்போற செஷன்ஸ் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் நல்லா தெரியணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். இந்த மேத்ஸ் குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.